வெல்கம் டு வேர்ல்ட் வெட்னஸ்டே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை தியானிக்கும் முன்பாக ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திவிட்டு செல்லலாம் என்று விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. காலங்களும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களும் வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கிறது. ஆகவே அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஒரு வேத வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல 2 விதமான பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாம்சத்தின் பலன், இன்னொன்று கர்த்தருடைய ஆவியின் பலன். இன்றைக்கு நாம் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமியிலிருந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சூரியன் மிக சிறியதா இருக்கிறது. ஒரு 2 ரூபாய் காயினை கொண்டு அந்த சூரியனை நாம் மறைச்சிட முடியும். ஆனா இந்த பூமியில நாம் டிராவல் பண்ண போகும்போது இந்த பூமி ரொம்ப பெருசா தெரியுது. அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்றைக்கு இருக்கிறது. நாம் மாம்சத்துல சிந்திக்கும் போது, மாம்சத்தின்படி யோசிக்கும் போது ஆவியின் பலனை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு போயிருக்கிறோம். ஆவியின் பலனோட நாலேஜ் இல்லாததுனால நாம் மாம்சத்தின் பலனையே சார்ந்து நின்று கொண்டு இருக்கிறோம். பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியன் சின்னதா தெரியும். அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. பூமியில இருந்து சூரியன் ரொம்ப தூரத்துல இருக்கு. இன்னைக்கு ஆவியின் பலனும் நமக்கு ஏன் சிறுசா தெரியுது அப்படின்னா, ஆவியானவர் விட்டு நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம். அவர்கிட்ட நெருங்கி சேரதான், கிட்ட போக போகதான் அவருடைய பலனை நம்ம ருசி பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லா காரியத்திலையும் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா நம்முடைய பலத்தினால் அது முடியாதுங்க. நம்முடைய பராக்கிரமத்தினால் அது முடியாது. கர்த்தருடைய ஆவியினால மாத்திரமே அது முடியும். நம்ம எப்போ ஆவியானவரை சார்ந்து கொள்கிறோமோ, ஆவியானவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அந்த காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் வாய்க்க செய்வார். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே 4 கொம்புகளை குறித்தும் 4 தொழிலாளிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 கொம்புகள் யாருன்னா, அந்த 4 கொம்புகளும் யூதாவையும் எருசலேமையும் இஸ்ரவேலையும் சிதறடிச்ச அந்த 4 கொம்புகள், ராஜாக்கள். கொம்புகள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் ராஜாக்கள் அல்லது அரசாட்சி செய்கிற அதிகாரம் உடையவர்களும் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இங்க 4 தொழிலாளிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 தொழிலாளிகள் எதற்காக அங்கே ஆண்டவர் நியமிக்கிறார்னா, இந்த 4 கொம்புகளை கொண்ட ஜாதியினர், இஸ்ரவேலை சிதறடித்த, யூதாவை சிதறடித்த அந்த 4 கொம்புகளை, 4 ராஜாக்களை உடைய ஜாதிகளை பயமுறுத்துகிறதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்துறார். அவங்கள விழ தள்ளுகிறதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்துறார். இதுதாங்க ஆவியின் பலன். நம்முடைய நிலைமை சிறுமைப்பட்டதா இருக்கலாம். மற்றவர்களால் நாம் சிறுமையாப்பட்டவர்களாக எண்ணப்பட்டிருக்கலாம், பலவீனர்களாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நம்முடைய பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். உங்க பிள்ளைங்க கீழ்ப்படியுமா? கெட்ட பழக்க வழக்கத்துல இருக்கிற உங்க கணவர்கள் மனம் மாறணுமா? உங்க குடும்பம் கட்டப்படணுமா? உங்களுடைய சொந்த வாழ்க்கை செழிப்பாகணுமா? ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானோட பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. மாம்ச பலத்துல சார்ந்து இருப்பீங்கன்னா நிச்சயமா ஜெயத்தை பார்க்க முடியாது. எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க ஜெயத்தை பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த காரியத்துல எல்லாம் முழுவதுமா ஆவியானவர் விட்டு கொடுத்துருங்க. தினந்தோறும் அவருடைய சமூகத்தை தேடுங்க. ஆவியின் பலனை பெற்றுக் கொடுங்க. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெயத்தை சுதந்திரிங்க. ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும்.